சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பாருங்க, அழகான காட்டுக்குள்ள எங்களோட சொந்த கையால், என்னுடைய சொந்த கைகளால் எல்லாம் செய்த அழகான இடத்துல இருந்து பரிசுத்த வேத வாசிப்பை அவசர அவசரமாக வாசிக்க போகிறோம். போக வேண்டாம், நில்லுங்கள், தொடர்ந்து கேட்போம். இப்பொழுது பாருங்கள், இங்க ஒரு ஆள் படுத்திருக்கிறார், இங்க இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார். இன்னும் நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா செய்து முடிக்கணும். இப்பொழுது அதனிலும் முக்கியமான காரியம் எங்களுக்கு இருக்கு. எவ்வளவும் தந்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வருவோம். வாசிக்க போறேன், கேளுங்க. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நான் எப்பவும் சொல்லுவேன், 7 தூதர்கள், 7 சபைகள், 7 எக்காலம். இதுதான் இந்த உலகத்தினுடைய, இன்றைக்கு நீங்கள் உலகத்துக்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகம். செய்திகளை உங்கள் காதுகளால கேளுங்க. அந்த உலகத்தினுடைய நிலைமை காதுகளால் எங்களுக்கு கேட்கப்படும். அப்பொழுது எங்களுக்கு அறிவு வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு. வரப்போற அரசாங்கம் சாதாரண அரசாங்கம் இல்லை மக்களே. நீங்கள் கண்ணயர வேண்டாம். கண்ணயந்து உறங்குவதற்காக அல்ல, உபவாசத்திற்காக சொல்லப்படுவது. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊட்டுங்கள் என்று சொல்ல கேட்டேன். கோபாக்கினை, தேவ கோபாக்கினை எவ்வளவு காலத்துக்கு பொறுக்கிறது ஆண்டவர் தேவன்? இனி கூடி போச்சு. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊட்டினான். அப்பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை, முத்திரையை தரித்தவர்கள், எங்க வருது முத்திரை? எங்க யாருக்கு போட போற முத்திரை? மனிதர்களுக்கு. எங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவுடைய திரு ரத்தத்தால் உள்ள முத்திரை. எந்த மதத்தினாய் இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு வேணும் மனித கொத்தடிமை, மனித ரத்தம், பிள்ளைகள் ரத்தம் தேவை அவனுக்கு. அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்குறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்கள் உண்டாயிற்று. ஏன் அவர்களுக்கு கொடிய புண்கள் வந்தது? அந்த கைகளில, வலது கைகளில பொறிக்கப்பட போகிறது மக்களே, நீங்க கையில வைக்க பாவிக்கிறேன்னு, இப்ப நான் வீடியோ எடுக்கிறேன்னோ, இந்த ஹெண்டி, அதுக்குள்ள ஒரு சிப் இருக்குதானே, அந்த சிப், அந்த இணையதளம் முழு ஆட்சியை பிடித்து அவன் முழு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டான் தானே. செயற்கை நுண்ணறிவு. இப்பொழுது இயற்கைக்கு இடமில்லை, இயற்கை பிறப்புக்கும் இடமில்லை. நீங்கள் சாதாரணமாக நினைத்து மனுஷரை பெருகி பருக பண்ணி, ஐயோ நாங்கள் பிள்ளை பெறாமல் போனால் உலகம் வறுமையா போய்விடுமே. நீங்கள் பிள்ளைகளுக்காக அடப்போறீர்களா, உலகத்திற்காக அடப்போறீர்களா? உலகம் ஒரு சடப்பொருள், ஆனால் அது ராட்சத யந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது மக்களே. உலகத்திற்கு பிள்ளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அள வேண்டாம், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். பிறக்க முன்னே அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அப்படி பிறந்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை சுமக்க வேண்டும். இல்லாவிட்டால் அக்கினி கடல் நிச்சயம் என்பது இப்பொழுது திட்டம் தெளிவு. அக்கினி கடலும் எங்கேயோ வரப்போகுது என்று பார்க்க வேண்டாம். பரலோக ராஜ்யமும் செத்தா பிறகு அங்க பரலோகத்தில், அங்க உலகம், அங்க வானமண்டலத்துல போய் எல்லாம் பொய் பிரசங்கங்கள். ஜேசப்பா சொன்ன பிரசங்கத்தை மட்டும் தெளிவாக கேளுங்கள். ஜேசப்பா இப்படி பொய் பிரசங்கம் ஒரு இடமும் அவர் சொல்லவில்லை. பரலோக ராட்சியம் இங்கே என்றும் அங்கே என்றும் பிரத்யட்சமாக வராது, அதோ உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. இதை அங்கீகரித்து இந்த வீடியோக்களை முக்கியமான மற்றவர்கள் அத்தனை பேர்களுக்கும், இனசனம், சொந்தக்காரர்கள் எல்லோருக்கும் நீங்கள் இதை பங்கிட்டு இதில் பங்கெடுங்கள். இது இயேசு பரமபிதா சொன்ன தெளிவான வார்த்தைகளை எங்கே எங்கே இருக்கிறது என்று நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லி வெளிப்படுத்துகிறேன். இது நான் வாசிக்கிறது வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் சொன்னேன் தானே. அந்த மிருகத்தினுடைய முத்திரை குத்தப்படும். அதனுடைய இலக்கம் 3-6. அந்த 3-6 மனித அடிமை இலக்கம். ஜூதர்களுக்கு நடந்த கொடுமை உங்களுக்கு தெரியும் தானே, தேவதானா? அவர்களுக்கு இலக்கம் குற்றப்பட்டது, அவர்கள் வதைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாதையின் கண்ணீர் வானமண்டலத்தை எட்டினது. அந்த தேவ மனிதர்களுக்கே அப்படி என்றால்
மற்றவர்கள் விக்கிரகங்களை போசிக்கிறவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கு கலையாடுறவர்களுக்கும் குலதெய்வம் என்று விக்கிரகங்களை விழுந்து விழுந்து கொஞ்சி முத்தமிட்டு பால் தேன் பழம் எல்லாம் கொட்டுறவர்களுக்கு எங்கே இருக்கிறது தேவ பாதுகாப்பு? ஒரு சாதாரண சின்ன அந்த தேசத்தை ஆளுகிற அரசாங்கத்திற்கு இதை செய்யப்பா, விவசாயிகள் வதைபடுகிறார்கள், ஒரு 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 கிணறு போடுறதுக்கு தானும் ஒரு சின்ன நிதி உதவி செய். அவன் செய்ய மாட்டான், அவன் செய்ய மாட்டான். யாரு? நம்மவனே செய்ய மாட்டானா இருக்கும் போது அந்நியன் வந்து எங்களுக்கு என்ன எல்லோருக்கும் இலவச கிணறடித்து கொடுக்க போறானா, கொட்டில் போட்டு கொடுக்க போறானா? வரப்போகிறது மனித கொத்தடிமை. வதைக்கப்பட போகிறோம் மக்களே. ஆனபடினால் மனம் திரும்புவோம், இனப்பெருக்கத்தை உடனடியாக நிப்பாட்டுவோம். அப்படி ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அவன் கிறிஸ்துவினால் பிறந்தால் மட்டும் அவன் ஊழியம் செய்கிறவனாயிருப்பான். நான் உங்களுக்கு 100 தரம் சொன்னேன் நான் எப்படி இந்த பூமிக்கு பிறந்தேன் என்று சொல்லி. அந்த என்னுடைய பக்கத்துக்கு நீங்கள் போகலாம், வீடியோக்களை நீங்கள் தட்டி மனமாக ஆறுதலாக பார்க்கலாம். அதில் நான் தெளிவாக சொல்லியுள்ளேன். இவற்றையெல்லாம் சொல்லி இந்த வீடியோ நிமிஷத்தை நான் இப்பொழுது நேரத்தை வீணாக்க முடியாது. நான் இந்த சத்தியத்தை வெகு சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும். இப்படி 2ஆம் தூதன் 3ஆம் தூதன் இப்படியாக இந்த தூதர்கள் கோபாக்கினை, தேவ கோபாக்கினை, எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்றதானே தேவ கோபம் முற்றிவிட்டது, இதோ எல்லாம் பொங்கி வழிய போகிறது, ஜாக்கிரதை என்று தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும். ஆனால் தீர்க்கதரிசிகள் இரட்சிக்க மாட்டார்கள், இரட்சிக்கும் வழி சொல்ல மாட்டார்கள். இரட்சிப்புக்காக கொடுத்த தீர்க்கதரிசி தேவாட்டுக்குட்டி ஒரே ஒருவர் தான், ஒரே ஒரு வழிதான். இந்த வழிக்குள் வர அந்நிய கடவுள் அது இதென்று தேவையில்லாமல் கதைத்து குளத்தோடு கோவித்து குளியாமல் இருக்கிறவனை போல இங்கே ஞானஸ்நானம் எடுக்காமலும் தண்ணீர்னால் எடுக்கிற ஞானஸ்நானமும் ஒன்றும் வேலை செய்யாது. அக்கினி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் மக்களே. அதுதான் எங்களுடைய தேவநிலை, தேவ துறவகம். தனி மனிதனாக, தனி பெண்ணாக, தேவனுடைய ராட்சியத்துக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த சத்தியத்தை சொல்லி அநேக ஸ்திரிகளை, அநேக ஆம்பளைகளை, அநேக குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றி, ஜீவபிராணிகளையும் காப்பாற்றி, கிறிஸ்துவுக்குள் கண்ணை மூடுகிறவன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் பாக்கியவான் இல்லை, இந்த உலகத்தில் வாழுகிறவன் பாக்கியவான் இல்லை, கிறிஸ்துவுக்குள் கண்ணை மூடுகிறவன் தான் பாக்கியவான். ஏனென்றால் தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்பட்டார்கள். நானும் என்னால் முடிந்த அளவு இதை சொல்கிறேன். ஆண்டவரே, என்னை இந்த காட்டில் கொண்டு வந்து, காட்டு கோட்டகையில் கொண்டு வந்து மறைத்து ஒழித்து வைத்து இருக்கிறதுனால் எனக்கு நிறைய தொல்லைகள் உண்டு, நிறைய என்னால் சகிக்க முடியாத வாதைகள் உண்டு. ஆண்டவனே, இப்படியும் மனுஷர் சொல்லுவார்களா, இப்படியும் மனுஷர் பேசுவார்களா? நேரடியாக வெளிப்பட்ட மனிதர்களை கொண்டு அப்படி ஒன்றும் பேசவில்லை. நம்ம வீட்டார் தான் நமக்கு கதைப்பார்கள். மக்களே, இப்போ வரை இன்று வரை கோடானு கோடி நன்றி. எனக்கு எதிர்ப்பான கொமெண்டார்கள் ஒன்றும் வரவில்லை. ஏனென்றால் எனக்கு குழந்தை பிள்ளை இதயம், நான் நொந்து விடுவேன். நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்பொழுது எனக்கு நல்ல தெளிவு, நல்ல அறிவு வந்து விட்டது. அவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள். பரமபிதாவை தூசித்து துப்பி இழுத்து கொண்டு போய் சிலுவையில் அடிக்கும் போது இரட்சகரை அவர் சொன்னது இவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அதைத்தான் அவர்களிடத்தில் மனநோயும், அவர்களிடத்தில் வேதனையும், அவர்களிடத்தில் பாதாள பைரவி தள்ளப்பட்ட தூதர்களால் மனிதர்கள் பிடிக்கப்பட்டும் போது பாருங்க, கோயில்கள் அந்த பொம்பளை பிள்ளைகளே எப்படி ஆடுறாங்க, பாம்பு மாதிரி ஆடுறார்கள், விழுந்து விழுந்து ஆடுறார்கள், ஆண் பிள்ளைகள் ஆடுறார்கள். ஏன் இது இந்த புத்தி? என்னத்துக்காக? இப்படி பழக்க வழக்கம் எங்களுக்கு இருக்கா? எவ்வளவு கம்பீரமானவர்கள், இப்படியான பழக்க வழக்கம் எங்களுக்கு இருக்கா? இப்படி போய் நாக்க நீட்டி, வழியால் நாக்கெல்லாம் நீட்டி ஆடாடண்டு ஆடுறது என்ன பழக்க வழக்கம்? ஒன்றும் தேவையில்லை. எப்படித்தான் ஆடினாலும் நீங்கள் இந்த முத்திரை, சாத்தானின் முத்திரை நீங்கள் குட்டாவிட்டால் நீங்கள் கடைக்கு போக முடியாது, சாமான் வாங்க முடியாது என்று சொன்னால், அல்லது இலவசமாக தருகிறேன் என்று சொன்னால் ஓடி போய் கைகளை நீட்டி விடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இன்டர்நெட் கழனி மனிதனுக்குள் புகுத்தப்பட்டால் அந்த உட்டான்ல என்ன பாடுபடும்? 24 மணித்தியாலமும் ஓய்விராது வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். இரவும் பகலும் அவர்கள் காண்ற கனவு கூட, அவர்கள் கணவன் மனைவியாயிருந்தால் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவார்கள் தானே, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அவன் பார்க்கலாம். மக்களே, விழித்தெழுங்கள் தயவு செய்து. நீங்கள் ஒரு மனுஷன் கோவப்படுவான் தானே, கோவத்தில் சொல்லுவான் தானே,
ஐயோ அவனுக்கு போய் அடிக்கணும் போல இருக்கு, அல்லது இவனுக்கு போய் குத்தவணும் போல இருக்கு, சொல்ல கத்தியால் குத்தவணும் போல இருக்குன்னு கூட தமிழ் மக்கள் சும்மா கோவத்துக்கு சொல்வார்கள். அதுக்காக போய் குத்த போகிறதல்ல. சிலவளை குத்தியும் போடுவார்கள் தான். அப்படி சொல்கிறவர்கள் குத்தி போடுவார்கள், இல்லையென்றும் இல்லை. அதையே தியானிக்கிறவர்கள் அப்படி செய்து போடுவார்கள். நினைக்க முதலே அங்கே இன்டர்நெட் அவனுக்கு அலாம் காட்டும். அந்த எங்கள்கிட்ட ஹெண்டி, நாங்கள் பாவிக்கிற ஹெண்டி எல்லாம் பிறகு இருக்காது. இப்போ அந்த ஏன் ஹெண்டி கொடுத்துருக்கிறான், மக்களை பழக்கிறான். இப்போ ஹெண்டி இல்லாமல் மக்களால் வாழ முடியாது, ஒரு போதை கடுமையான போல இருக்குது. நான் இன்டர்நெட் இதை பாவிக்கிறது உங்களுக்கு இதை உடனடியாக செய்திகளை கொடுப்பதற்காக. இதை போட்டு விட்டால் அதற்கு அடிமையாகி போவார்கள், இது இல்லாமல் வாழ முடியாது. இந்த 3 தர 6 முத்திரையை குத்தினான் என்று சொல்லி சொன்னால் கொடிய வேதனை அனுபவிக்க வேண்டும் மக்களே. பண்ணையம் தெரியும் தானே, ஆடு மாடு தொழுவம் பண்ணையம் என்றால் பருகும்போது, ஒரு பண்ணையம் பெருகும்போது மனிதன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அப்பொழுது மனிதனை புசிக்கிற சாத்தானியர் ஆளும்போது மனித இனம் பெருகினால் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இது யூதர்களுக்கு நடந்தது. உங்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவ மனிதர்களுக்கு இப்படி என்று சொல்லி சொன்னால், நான் அந்த மதத்தை சேர்ந்தேன், நான் இந்த மதத்தை சேர்ந்தேன் என்று சொல்லி ஏற்கனவே மனித இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிற மதங்களுக்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்கு இவனுக்கு எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, இவன் கொண்டு வர போகிறது புதிய மதம், அது சாத்தானிய மதம், அதை வணங்க சொல்லுவான். அது கடவுளண்டல்ல வரப்போறான். பூலோகாதிபதி கடவுள் குபேரன் என்று சொல்லப்படும். வந்தால் அவனுக்கு அடிமை, ரொம்ப பயங்கரமான மோசமாக இருக்கும். பெண்கள் வாழ முடியாது, பெண்களை அவன் நினைத்தபடி கையாள்வான், பிள்ளைகளை அவன் நினைத்தபடி. பிள்ளைகள் மாமிசம் புசிக்கப்படுகிறது, உங்களுக்கு அது தெரியும், தெரியாத விஷயம் அல்ல. நீங்கள் இனி இதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். எங்கே உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்கள், என்ன எங்கேயாவது போய் படம் பார்க்குறீங்க, நாடகம் பார்க்குறீங்களா? பெரிய நாடகம் வரப்போது, நீங்கள் உடனடியாக மனம் திரும்புங்க, விடுதலை அடையுங்க. இனி காலம் இது கிட்ட. இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு தான் இப்போ நாங்கள் இப்போ நிற்கிறோம். இப்போ 3ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3ஆம் உலக யுத்தம் நீடிக்கும். நீடித்தால் முத்திரை குத்துறது தள்ளி போடப்படும். 3ஆம் உலக யுத்தம் வேலைக்கு முடிஞ்சதென்றால் முத்திரை குத்தி விடுவான் எல்லா மனிதருக்கும். அக்கினி சட்டி இல்லையா எண்ணெய் சட்டி, தத்துவண்டியன் எண்ணெய் சட்டிக்குள்ள பாய வேணும், இல்லையென்றால் நெருப்புக்குள்ள பாய வேண்டும். இந்த நெருப்பையும் அக்கினி சட்டியையும் தவிர இன்னும் ஒரு வழி இருக்கு, அதிசயமான வழி. அதுதான் இந்த தேவ சமாதான வழி. இந்த வழிக்கு மனிதன் வருவதாகில் மனிதன் தவத்தை மேற்கொள்வானாக. தவம், ஆண் பெண்கள் திருமணம் இல்லாமல் பிள்ளைகளை பெற்று குவிக்காமல், ஏற்கனவே பிள்ளைகள் பிச்சை எடுக்கும் போது அந்த பிள்ளைகளை விட்டு புதிய பிள்ளைகளை கொண்டு வருவதும், ஏற்கனவே நாய்கள் ரோட்டில் மெலிந்து நலிந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாய்கள் எல்லாம் ரோட்டில் செத்து கிடக்கும் போது புதிய ஜாதி நாய்களை கொண்டு வருகிறவனும் மாபெரும் துரோகிகளாக இருக்காமல் மனம் திரும்பி காத்திரட்சிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். நான் என்னுடைய ஜெபத்துக்கும் தியானிப்புக்கும் நான் கடந்து செல்ல போகிறேன் மக்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். திருவிருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள்.